வணக்கம். நான் எம். முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு: தமிழகத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களின் 33.9% பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிப்பு. உரிய சிகிச்சை எடுக்காததால் இறப்பு 70%. 32% பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல். ஒவ்வொரு வருடமும் மே 17ஆம் தேதி உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக தொற்று நோய்களை விட தொற்றா நோய்களான சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொற்றா நோய்களின் உயர் இரத்த அழுத்தமும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நோயை ஒரு சைலண்ட் கில்லர் என்று சொல்லலாம். இந்த நோய்க்கு சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத போது 70% மரணங்களுக்கும் 65% பிற பாதிப்புகளுக்கும் காரணமாக அமைவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நோய்க்கு பெரும்பாலும் எந்தவிதமான அறிகுறிகளும் தெரியாது. தமிழகத்தில் சுகாதாரத்துறை ஆராய்ச்சி முடிவுகளின்படி 32% பேருக்கு மட்டுமே உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வு உள்ளது. மீதமுள்ள 88% பேருக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் மருத்துவமனைக்கு செல்கையில் பரிசோதனை செய்யும் போதுதான் தனக்கு உயர் இரத்த அழுத்த பாதிப்பு இருப்பதே தெரிய வருகிறது. இந்த பாதிப்புகளை தடுக்கும் பொதுமக்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும். தமிழகத்தில் பொறுத்தவரை 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுமார் 33.9% பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரத்த குழாயில் ஏற்படுகிற அழுத்தம் அதிகமாகும் போது இதயம் அதிகமாக துடிக்கும். இதன் காரணமாக இதயத்திற்கு அழுத்தம் அதிகரித்து இரத்த நாளங்கள் மற்றும் இதயம் பாதிப்புக்கு உள்ளாகும். இதற்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத போது ஒவ்வொரு உடல் என்றால் 90% அத்தியாவசிய உயர் இரத்த அழுத்தமும் 10% சில குறிப்பிட்ட காரணங்களாலும் ஏற்படுகிறது. அத்தியாவசிய உயர் இரத்த அழுத்தம் வருவதை தடுக்க சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியமான உணவு, அதிக நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும். உப்பு பயன்படுத்தும் அளவை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். உயர் தலைவலி, வாந்தி வருதல் உள்ளிட்ட பாதிப்புகள் தெரியும் வந்தவுடன் உரிய சிகிச்சை அளித்தால் சரி செய்ய முடியும். குறையான சிகிச்சை அளித்து கொள்ளாத போது இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் என ஒவ்வொரு உடல் உறுப்பாக பாதிக்கப்படும். இன்னொரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் 3 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும் போது கட்டுக்குள் உள்ளது பற்றி அறிந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் இந்த பாதிப்பை தடுக்க பொதுமக்கள் முதலில் நோயை கண்டறிய வேண்டும். பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் மருந்து மாத்திரைகளை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதன் மூலம் பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இவ்வாறு மருத்துவர்கள் கூறினர். நன்றி.